தமிழர் திருவிழா நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் திருவிழா வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விழாக்கள் என்பது மனித வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்று. கொண்டாடுகிறோம், கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம், கொண்டாடுவதில் மிக ஆனந்தப்படுகிறோம். குழுவாக, குடும்பமாக, சமூகமாக இணைந்து இவ்விழாக்களை கொண்டாடுகிறோம். இந்த விழாக்கள் சமய, சமூக, கலாச்சார அடிப்படையில் பல விழாக்களை கொண்டிருப்பதாக இருக்கிறது. மாறுபாடுகள் இருப்பினும், வேறுபாடுகள் இருப்பினும், விழாக்கள் என்பது எல்லா வகையிலும் கொண்டாடப்படுகின்றது. சில விழாக்களில் சிலர் பங்கேற்கலாம், சில விழாக்களில் சிலர் பங்கேற்காமல் இருக்கலாம். அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் விழாக்கள் என்பது சமூகத்திலே, சமயத்திலே, கலாச்சாரத்திலே இன்றியமையாத ஒன்று. இதற்கு விவிலியமும் விழாக்கள் கண்டிப்பாக மனுக்குலத்திற்கு தேவை. இந்த விழாக்களை நாம் கொண்டாட வேண்டும், பங்கெடுக்க வேண்டும். குழுவாக, குடும்பமாக, சமூகமாக நாம் அனைவருமே பங்கெடுக்க வேண்டும் என்ற அழைப்பும் விவிலியத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நிகழ்வுகளிலும் பல விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. சமயம் சார்ந்த விழாக்களாக, சமூக விழாக்களாக, அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விழாக்களாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது இயேசுவும் விழாக்களில் பங்கெடுக்கிறார். ஆக கிறிஸ்தவ மதமும் இந்த விழாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. விவிலியத்தின் அடிப்படையிலே இந்த விழாக்கள் இன்றியமையாதது என்பதை உணர்த்துகிறது. ஆகவே நமக்கு ஏற்ற வகையிலே, நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வகையிலே, நாம் வைத்திருக்கிற அமைப்புகளுக்கு அடிப்படையிலே, நாம் வைத்திருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு கிறிஸ்தவர்களாகிய நாமும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். சமயம் கடந்து பல சமூக கலாச்சார விழாக்களிலும் நாம் பங்கெடுக்கிறோம். மிக உன்னதமானது, மிக உயர்ந்தது விழாக்களில் பங்கெடுப்பது. ஏன் இந்த விழாக்கள்? விழா என்றாலே மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றது. எந்த விழாவிலாவது போய் சோகத்தை கொண்டாடுவோமா? இல்லை, மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். மனுக்குலம் படைக்கப்பட்டதே கடவுள் இந்த உலகத்தை படைத்து, உன்னதமான மனித படைப்பை படைத்து, இந்த உலகத்தை ஆண்டு நடத்த, பலுகி பெருக. ஆகவே அதைத்தான் கடவுள் தொடக்கத்திலே செய்கிறார். ஆகவே இந்த உலக வாழ்விலே மகிழ்ச்சி என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அந்த மகிழ்ச்சியை கூடி குழுமி கொண்டாடுவது மிக உன்னதமானது, உயர்வானது, வாழ்வில் இன்றியமையாதது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எந்த விழாக்களாக இருந்தாலும், உறவுகளை கொண்டாடுகின்ற விழாக்களாக இருந்தது என்றால், எந்த விழாக்களும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாக்களாக இருந்தாலும், எந்த விழாக்களும் நாம் இணைந்து பல வகையான வேறுபாடுகளை கடந்து, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல மாறுபாடுகளை கடந்து நாம் இணைந்து வருகின்ற பொழுது கொண்டாடுகின்ற அந்த விழாக்கள் எல்லாம் உண்மையிலே அர்த்தமுள்ளது, நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடியது, அது கொண்டாடப்பட வேண்டியது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாமும் விழாக்கள் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல விழாக்களை கொண்டாடுகிறோம். இன்று அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு முக்கியமான விழாவை, நம்முடைய தமிழர் பண்பாட்டின் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த மண் நம் மண், இந்த மண்ணை சார்ந்த பொருட்கள் நம்முடையவை. இந்த மண்ணை சார்ந்த பொருட்களை நாம் பயன்படுத்துவதும், இதன் வழியாக இன்னும் இந்த மண் சார்ந்த பொருட்களை இன்னும் மெருகூட்டுவதும், இந்த இயற்கை இன்னும் அழகுபடுத்துவதும், இந்த இயற்கைக்கு இன்னும் மெருகூட்டுவதும், இந்த இயற்கையை மெருகூட்டுவதை கண்டு பார்த்து மகிழ்வதும் நம் ஒவ்வொருவருடைய கடமை. ஆகவே இந்த தமிழருடைய விழா, தமிழ் பண்பாட்டின் விழா, இயற்கையின் விழா, இயற்கையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய படைப்பு பொருட்களோடு இணைந்து கொண்டாடுகின்ற இன்பமயமான விழா. இந்த விழாவிலே பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
இந்த தமிழர் பண்பாட்டின் இந்த தைப்பொங்கல் விழாவானது பல அர்த்தங்களை கொண்டாடுகின்றதாகிறது. ஒரே நாளில் நிறைவேற்றிவிடவில்லை. நாம் தொடர்ந்து 3-4 நாட்களாக இந்த விழாக்களை இணைந்து கொண்டாடுகின்ற விழாக்களாக இருக்குது. சமூக சமய கலாச்சார அடிப்படையில் கொண்டாடுகின்ற விழாக்களாக இவைகளை இன்று நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். நல்லதுதான். ஒவ்வொரு பொருள்பட அந்த விழாக்களிலே தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, விருப்பங்களுக்கு ஏற்ப, தாங்கள் சார்ந்திருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த விழாக்களை மாற்றி கொண்டாடுவதிலும் அந்த திருவிழாக்களில் சில காரியங்களை புகுத்தி மெருகூட்டுவதும் மிகச்சிறந்தது. நம்முடைய கிறிஸ்தவ சமூகங்களில், நம்முடைய ஆலயங்களில் இந்த தமிழர் பண்பாட்டின் இந்த பொங்கல் விழாவை நாம் பல வகைகளில் நம்முடைய மத அடிப்படையிலும் நம்முடைய மத கோட்பாடுகள் அடிப்படையிலும் எதுவும் நம்முடைய வழிபாடுகளுக்கு மாறுபட்டதாக அல்லாமல் வழிபாடுகளுக்குள், ஏனெனில் திருச்சபையே இந்த தை பொங்கல் விழாவுக்கு உரிய சபை மன்றாட்டு, காணிக்கை மன்றாட்டு, திருவிருந்து மன்றாட்டு, அதே போல வாசகங்களெல்லாம் இந்த விழாக்களை கொண்டாடுவதற்கு அமைத்து தருகிறது. ஆகவே திருச்சபை நம்மையும் இந்த விழா கொண்டாட அழைக்கின்றது. இந்த விழா எந்த அடிப்படையில் நாம் வாழ்கின்ற சூழலை கொண்டாடுகிறோம்? இது இயற்கை சார்ந்த விழா என்று சொல்கின்ற பொழுது, கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுதே அழகான ஒரு படைப்பாக படைக்கிறார், அற்புதமான ஒரு படைப்பாக படைக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். முதல் வாசகத்தில் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? இணை சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ அந்நாட்களில் மோசே மக்களை பார்த்து கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. இதில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு இயற்கையை நாம் உற்று நோக்கின்ற பொழுது, இவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய படைப்பு எவ்வளவுக்கு உன்னதமானது, உயர்வானது என்பதை பார்க்க முடிகிறது. இதை பார்த்து ரசிக்காமல் இருக்க முடியுமா? இதை பார்த்து ஆனந்தமடையாமல் இருக்க முடியுமா? இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு இயற்கையினுடைய சூழ்நிலையில் நம் பல நேரங்களில் நாமே மயங்கி விடுவது உண்டு அல்லவா? கவிஞர்கள் பலர் இந்த இயற்கையினுடைய சூழலை பார்த்து அப்படியே மயங்கி கவிதைகளை தங்களுடைய வார்த்தைகளாக கொடுப்பது உண்டு அல்லவா? ஆகவே இந்த இயற்கை கடவுளுடைய ஒரு அழகான படைப்பு. இந்த அழகான படைப்பு கடவுள் என்ன செய்கிறார்? இந்த அழகான படைப்பை இன்னும் மெருகூட்டுவதற்காக இந்த அழகான படைப்பிலே நாமும் பங்கெடுத்து இந்த இயற்கையை இன்னும் அழகுபடுத்தவே நம்மை அழைக்கிறார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இயற்கை என்பது கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானது. அதைத்தான் இறுதியில் சொல்லுகின்ற பொழுது கடவுள் சொல்கிறார், இவையெல்லாம் அளித்த கடவுள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை எப்பொழுதும் நினைவு கொள்ளுங்கள், ஏனெனில் இந்த இயற்கைக்கு உரியவர் அவர் மட்டுமே. அப்போ இந்த இயற்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்த கடவுள் தன்னுடைய படைப்பிலே உடன் உழைப்பாளிகளாக நம்மை அழைக்கிறார். அப்போ இந்த இயற்கையை பாதுகாப்பதில், அழகூட்டுவதில் மட்டுமே நமக்கு உரிமை இருக்கிறது. இந்த இயற்கையை சீண்டுவதில், இந்த இயற்கையை தீங்குபடுத்துவதில், இந்த இயற்கையை அழிப்பதில், இந்த இயற்கையில் மாசுபடுத்துவதில் நமக்கு பங்கே கிடையாது. ஏனெனில் நடைமுறையிலே பார்க்கிறோம், அடுத்தவர் ஒருவருடைய பொருளை நாம் பயன்படுத்திக்கிட்ட பொழுது ஏனதோன என்று பயன்படுத்துவோமா? நிச்சயமாக இல்லை. ஒரு சிறு பயம், அச்சம் இருக்கும், ஒரு கவனம் அதிகமாக இருக்கும். இதில் குறைபட்டு விடக்கூடாது, அடுத்தவர் பொருள் உடைந்து போகக்கூடாது. இதில் நம்ம திருப்பி கொடுக்குற பொழுது கடவுளிடத்து வந்தது அனைத்துமே யார்கிட்ட திரும்பி போகணும்? கடவுளிடம் வந்தது அனைத்துமே யாரிடத்தில் திரும்பி போக வேண்டும்? கடவுளிடத்திலே திரும்பி போக வேண்டும். மனித படைப்பாகிய நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்திலே வாழ்கிறோம். வாழ்வின் நிறையில் யாரிடத்தில் செல்கிறோம்? கடவுளிடத்திலே திரும்பி செல்கிறோம். ஆகவே இது திருப்பி கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இயற்கை என்பது கடவுளுக்கு
திருப்பி கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. கடவுள் கொடுத்திருக்க இந்த அழகான உலகத்தை அசிங்கமாக திருப்பி கொடுக்க முடியுமா? விருப்பப்பட வேண்டுமா? என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இயற்கையை? இன்று தமிழர் திருவிழா இந்த இயற்கையை மதிப்பதற்காக நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த இயற்கையை அழகுபடுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கின்ற அழகை இன்னும் அழகு ஊட்டுகின்றது. பிள்ளைக்கு காலையிலே கோயிலுக்கு கூட்டு வரும்போது, சின்ன பிள்ளைகளை கோயிலுக்கு கூட்டு வரும்போது முதல்ல ஆரம்பிப்போம் எப்படி அழகுபடுத்துவது. ஒவ்வொன்றா பார்ப்போம். எங்கே குறைவுபட்டுருக்குதா, பொட்டு எங்கேயாவது கொஞ்சம் நகன்றிருக்குதா, கண்மை சரியாக இருக்குதா, ட்ரெஸ் போட்டிருக்கு நல்லா இருக்குதா, எங்கேயாவது மடிந்திருக்கிற, இவ்வளவு காரியங்கள். நம்முடைய குழந்தையை அழகுபடுத்தி இந்த ஆலயத்திற்கு கூட்டு வருகின்ற பொழுது இவ்வளவு காரியங்கள். இதை விட இன்னும் கொஞ்சம் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் யோசிப்போம். அதே போல தான் இந்த இயற்கையை அழகுபடுத்துவதற்கு, இந்த இயற்கையை இன்னும் மெருகூட்டுவதற்கு மட்டுமே நமக்கு உரிமை இருக்கிறது. இயற்கையை சுரண்டுவதற்கோ, இயற்கையை அழிப்பதற்கோ, இயற்கையை மாசுபடுத்துவதற்கோ உரிமை இல்லை. ஏனெனில் இதன் உரிமை சொத்து கடவுள். அதிலும் குறிப்பாக காலையிலே ஆலயத்தில் பாடல் ஒன்று ஒலிக்கப்பட்டது, இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா. அப்போ இந்த இயற்கையில் யார் இருக்கிறார்? படைத்த கடவுள் இந்த இயற்கையில் நிறைந்திருக்கிறார். படைத்த கடவுள் இந்த இயற்கையில் நிறைந்திருக்கிறார். அப்போ கடவுள் இருக்கின்ற இடத்தை, கடவுளுடைய பிரசன்னம் இருக்கின்ற இடத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும். ஆகவே இன்று முதல் சிந்தனையாக இயற்கையை அழகுபடுத்த பணிக்கு மட்டுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அழிப்பதற்கல்ல, மாசுபடுத்துவதற்கல்ல. சிந்தித்து பார்ப்போம். என்னென்ன சின்ன சின்ன காரியங்களில், வீடுகளிலிருந்து ஆரம்பிப்போம். சின்ன சின்ன காரியங்களில் எத்தனை முறை நாம் இந்த இயற்கையை அழகுபடுத்துவதற்கு பதிலாக, மெருகூட்டுவதற்கு பதிலாக இந்த இயற்கையை நாம் மாறுபட்ட விதத்திலே பயன்படுத்தி இயற்கையினுடைய தன்மையை நாம் இழக்க செய்திருக்கிறோம். இனி அப்படி செய்ய வேண்டாம் என்ற உறுதிப்பாட்டை இந்த தமிழர் திருவிழா நாம் எடுப்போம். இந்த இயற்கையை படைத்த கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? எத்தனை முறை ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும், ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் கடவுளுக்கு நன்றி செலுத்திருக்கிறோம். இன்று இந்த தமிழர் பண்பாட்டின் தை பொங்கல் விழா படைத்த கடவுள் தந்த இந்த படைப்பு பொருட்களிலிருந்து பெற்றுக்கொண்ட அறுவடைகளை கடவுளுக்கே காணிக்கையாக செலுத்தி நன்றி சொல்கின்ற விழா. ஆகவே கடவுளுக்கு நன்றி கூறுவோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுகின்ற பொழுது, இறைவா, இந்த அற்புதமான உலகத்திலே எனக்கு ஒரு புதிய நாளை தந்து உம்முடைய இயற்கையை ரசிப்பதற்கு, இந்த இயற்கையிலே வாழ்வதற்கு தருகின்ற வாய்ப்பிற்காக நன்றி என்று கூறுவோம். இன்று சிறப்பாக கடவுள் தந்த அனைத்து நன்மைகளுக்காக, கடவுள் தந்த இயற்கையினுடைய பல்வேறு விதமான பலன்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த தமிழர் விழா இன்று நமக்கு அழைப்பு விடுப்பதில் இன்னொரு பகுதியும் இருக்கிறதை பார்க்கிறோம். போகி பண்டிகை கொண்டாடுகிறோம். அது என்ன செய்கிறோம்? பழையவைகள்லாம் எரித்து தீயிட்டு கொளுத்துக்கிறோம், இப்படிதானா? அப்போ வழக்கமாக சொல்லுது, பழையன கழிதலும் புதியன புகுதலும். வார்த்தை அருமையாக இருக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும். நம்முடைய சிறு வயதிலிருந்து இத்தனை வயசு வரைக்கும் எத்தனை முறை இந்த போகி பண்டிகையினுடைய விழா நாட்களை நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோம். பழையன கழிந்திருந்ததா, புதியன புகுந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பழைய பொருட்களை எரித்து விடுவது மட்டுமல்ல, பழைய எதிர்மறையான எண்ணங்களை, பழைய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழிவுக்குரிய சிந்தனைகளை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வஞ்சக குணங்களை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சகோதர மனப்பான்மையற்ற மனநிலைகளை, மன்னிக்க முடியாத இந்த எதிர்மறை நிலைகளை கடந்து வந்திருக்கிறோமா? அதைத்தான் இன்று திருச்சபை நம்மையும் இந்த விழாவிலே அதையும் சிந்தித்து பார்க்க அழைக்கிறது. பழையவற்றிலே உழல்வதில் நாம் விரும்புவதில்லை அல்லவா? புதியவற்றில் நுழைய விரும்புகிறோம் அல்லவா? இந்த புதியவற்றை எத்தனை முறை எடுத்திருக்கிறோம்? பழையவை தீங்கு தருகிறது என்று தெரிகிறது நமக்கு. பழைய காரியங்கள் பல நம்மையே தாக்கி இருக்கிறது, எதிர்மறை வினைகளை உருவாக்கி இருக்கிறது, உறவுகளை பாதித்திருக்கிறது, வளர்ச்சியை தடுத்திருக்கிறது, அன்பு பாசம் இவைகளை உடைத்திருக்கிறது, குடும்ப உறவுகளில் பிளவுகளை உருவாக்கி இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? புதியவற்றில் புகுவதற்கு ஏன் விருப்பப்படாமல் இருக்கிறோம்? இந்த விழா புதியவற்றிற்குள் நேர்மறையான எண்ணங்களோடு நாம் புகுவதற்கு அழைக்கின்ற ஒரு விழா.
ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பழையவற்றிலிருந்து எதிர்மறையான நிலைகளிலிருந்து புதியவற்றிற்குள் நுழைவதற்கு கடவுளிடத்திலே ஆற்றலை கேட்போம். நாம் பலகீனமானவர்கள். நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, ஒரே நாளில் எல்லாம் நடந்துடும், மாறிடும் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான். எதிர்பார்ப்பது அப்படியெல்லாம் தவறு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் என்பது நிகழ வேண்டும். அந்த ஒரே நாளில் நிகழ்ந்துன்னா அடுத்த நாள் திரும்ப தலைகீழ் நிற்கும். அதனால் சிறிய சிறிய காரியங்களை ஆண்டவரே சொல்கிறார், சிறியவற்றில் நம்பிக்கைக்குரிய என்னுடைய சகோதர சகோதரிகளே, உங்களை நான் பெரியவற்றிற்கு அதிபதி ஆக்குவேன். பெரிய காரியம் செய்யணும்னு கூட கடவுள் அழைக்கல. சிறிய சிறிய மாற்றங்களை, சிறிய சிறிய பழைய எதிர்மறையான காரியங்களை விட்டு புதிய வெற்றிற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைவோம். அது இந்த விழாவினுடைய அர்த்தமாக இருக்கும். மூன்றாவது அன்புக்குரியவர்களே, இந்த மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்கல்ல. மாட்டு பொங்கல் ஒரு படைப்பு, நம்மோடு படைக்கப்பட்ட இந்த படைப்பு பொருள் இந்த உலகத்தில். அப்படிதானா? அந்த மாட்டை ஏன் அவங்க உழவர்கள் ஏன் அந்த மாட்டிற்கு அழகு சேர்த்து இன்றைக்கு அந்த விழாவாக கொண்டாடுகிறார்கள்? நான் முதலே சொன்னேன், இயற்கை கடவுள் கொடுத்திருக்கிற கொண்டு அந்த இயற்கையின் பலனை நாம் அனுபவிப்பதற்கு கடவுள் உரிமை கொடுத்திருக்கிறார். இந்த இயற்கையினுடைய பலனை அனுபவிப்பதற்கு இந்த படைப்பு பொருட்கள் நமக்கு துணையாக இருக்கிறது. இந்த மாடுகள், கால்நடை செல்வங்கள் நாம் இந்த இயற்கையினுடைய பலனை அனுபவிப்பதற்கு, உற்பத்தியை பெருக்குவதற்கு, விளைச்சலை கொடுப்பதற்கு இவை பயன்படுகிறது. ஆகவே இன்று இதை சகோதர அன்போடு பார்க்கின்ற ஒரு மனப்பான்மையாக பார்க்க வேண்டும். பல காரியங்களில் நாம் தனிப்பட்ட மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படவில்லை. குழுவாக, சமூகமாக இந்த படைப்போடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை முறை நம்மோடு கூட இருக்கின்ற பணி செய்கின்றவர்களை நாம் மரியாதையோடு பார்த்திருக்கிறோம். ஏன் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே கணவன், மனைவி, குழந்தைகள் என்ற உறவு வட்டத்திற்குள்ளே வருகிற பொழுது இந்த உறவு வட்டத்திற்குள்ளே நம்மோடு நாம் இணைந்து ஒரு அற்புதமான குடும்பத்தை அமைப்பதற்காக இயேசு, மரியாள், சூசையப்பர் அமைத்த அந்த திருக்குடும்பத்தைப் போல நம்முடைய குடும்பங்களும் கணவன், மனைவி, பிள்ளைகளாக அமைக்கப்பட்டிருக்க இந்த குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? மரியாதையும் மதிப்பும், பிறரை ஏற்றுக்கொள்கின்ற தன்மைகளும், அவருடைய நல்ல காரியங்களில் தட்டி கொடுப்பது, அவர்கள் சின்ன காரியங்கள் செய்தாலும் நன்றி சொல்வதும், இதெல்லாம் குடும்பத்திலே இருக்கிறதா? எத்தனை முறை ஒரு கணவன் தன் மனைவியினுடைய அற்புதமான குடும்ப செயல்பாடுகளுக்கு நன்றி கூறியிருக்கிறீர்கள்? எத்தனை முறை மனைவிமார்கள் தங்களுடைய கணவன்மார்கள் குடும்பத்திற்கு செய்த அற்புதமான காரியங்கள், நல்ல காரியங்கள், இவைகளுக்காக நன்றி கூறியிருக்கிறீர்கள்? நன்றி என்பது தமிழருடைய பண்பாடு. அந்த வார்த்தையை நாம் எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கோம்? பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர் வளர்ந்து வளர்ந்து வருகிற பொழுது நன்றியினுடைய உணர்வு பெரிய வாலிப இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு கூடிக்கொண்டே பெருக வேண்டும். நான் இந்த அளவுக்கு இன்று வளர்ந்து வருகிறேன் என்றால், நான் இந்த அளவுக்கு இன்று உயர்ந்திருக்கிறேன் என்றால் அடிப்படை காரணம் என்னுடைய பெற்றோர். இந்த பெற்றோருடைய இல்லை என்றால் என்னால் எந்த வளர்ச்சியும் நான் பெற்றிருக்க முடியாது, இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்க முடியாது. அவர்கள் விதைத்த அந்த விதை, அவர்களிடத்திருந்த அந்த விசுவாச நம்பிக்கை, அவர்களிடத்திருந்த அந்த உறுதிப்பாடு, அவர்களிடத்திருந்த அன்பு, பாசம், இவைகள் என்னை உருவாக்கி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் உணர வேண்டும். வளர வளர பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி உணர்வு பெருகிக் கொண்டே போக வேண்டும். முதிய வயதை அடைகின்ற பொழுது அவர்களை பராமரிக்கின்ற தன்மைகள் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். முதியோர் இல்லங்களில் கொண்டு சேர்த்து விட்டு இங்கே நான், மனைவி, என்னுடைய பிள்ளைகளோடு சுற்றுலா போசுவதற்கும் பல வகையான விழாக்களை கொண்டாடுவதற்கும் வசதியாக இருக்கும் என்று சொல்லி பெற்றோரை முதியோர் இல்லங்களிலே சேர்த்து விட்டு அங்கே அவர்கள் எப்பொழுது தன்னுடைய பிள்ளை வரும் என்று காத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை உருவாக்கிவிடக்கூடாது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று இந்த விழா நம்முடைய குடும்ப, குழும, சமூக உறவுகளில் ஒருவரை ஒருவர் பார்த்து நன்றி கூறி அன்புறவை வளர்த்து கொண்டு விழா. ஆகவே இத்தகைய விழாக்களில் இன்றைய விழாவில் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. வெறும் பொங்கல் பானையில் பொங்கல் கொண்டாடிவிட்டு, ஓடி ஆடி விளையாடி விட்டுக்கிட்டு, கரும்பை சாப்பிட்டு விட்டு முடித்து விட்டோம், இதில் ஒன்றுமில்லை, இனி அடுத்த வருடம் ஜனவரி 15 என்று கடந்து செல்வதில் அல்ல. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அழைக்கிறார் தான் நிறைந்திருக்கிற இந்த அற்புதமான உலகத்தை போற்றி பாராட்ட, அழிக்க அல்ல, பாதுகாக்க, வளர்ச்சி உருவாக்க. இந்த விழா ஆண்டவர் என்று அழைக்கிறார். அன்பு பிள்ளையே,
உன்னிடத்தில் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சக்திகளை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான சக்திகளை, நல்ல மனநிலைகளை ஏற்றுக்கொண்டு வழி நடந்து செல் என்று உன்னோடு இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதர சகோதரியை, உன் குடும்பத்தை, உன் குழுமத்தை, உன் சமூகத்தை நீ ஒவ்வொருவரையும் பாராட்டி போற்றி புகழ் உறவுகளை வளர்த்துக்கொள் என்று அழைக்கிறார். எவ்வளவு அர்த்தமான ஆழமான செய்தியை இன்று இந்த விழா தருகிறது. உண்மையிலே ஏற்றுக்கொள்வோம், வழிநடப்போ. இந்த விழாவின் வழியாக நல்ல காரியங்களை சுமந்து வீட்டுக்கு சொல்வோம், பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் மகிழ்ச்சியை. அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை கடவுள் விரும்புகின்ற மகிழ்ச்சி, அதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உன்னதமான பலியிலே இந்த அற்புதமான காரியங்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மை, நம் குடும்பத்தை, நாம் செய்கின்ற தொழில் முயற்சிகளை, நம் ஊரை, நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.